ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து வெஜ்ஜு கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ்ஜு கோலா உருண்டைக்கு வந்து நான் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸை வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகா, இஞ்சி பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த முட்டைக்கோஸை வந்து வெந்ததுக்கப்புறமும் அதில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, சுத்தமாக வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, எடுத்துட்டு அந்த முட்டைக்கோஸு, உருளைக்கிழங்கு இதை ரெண்டையும் போட்டு சும்மா ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. அது கூட வந்து இந்த உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸோடு வந்து நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். மிளகாத்தூள் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட வந்து மிளகாத்தூள், சீரகப்பொடி போட்டுக்கலாம். அது கூட உப்பு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். இது கூட இந்த அரைச்சது கூட நான் வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு இல்லைனா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அரிசி மாவு கூட கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பக்குவத்துக்கு கொண்டாந்துருங்க. நான் வந்து கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். மாவு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு இந்த மாவை எடுத்து நீங்கள் வந்து பொரிச்சு எடுங்க. ஏன்னா வந்து உருளைக்கிழங்குங்கிற வாசி கையில் கொஞ்சம் ஒட்டும். நீங்கள் தண்ணி தொட்டுக்கிட்டு எடுத்திங்கன்னா அது மாதிரி வந்து ஒட்டாது. எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காது, அப்படியே இருக்கும். இந்த எண்ணெய் தான். ஆனால் வந்து அதில் சுத்தமாக எண்ணெயே இருக்காது. இந்த வெஜ்ஜு உருண்டையில் வந்து சுத்தமாக எண்ணெயே இருக்காது. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். கறி கோலா உருண்டை மாதிரியே இருக்கும். கறி கோலா உருண்டை நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும் இந்த வெஜ்ஜு கோலா உருண்டை. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் அரிசி மாவு இதோட நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் நான் வந்து அரிசி மாவு கலக்கலை. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன். இந்த கோலா உருண்டையை வந்து கிரேவி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி செய்ய போகிறேன் நான். நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் வந்து இந்த கோலா உருண்டையை சாஸ் வச்சு இல்லை வந்து புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துட்டேன். மீதி எண்ணெயை வேறு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிட்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். நான் வந்து கிரேவி தயார் பண்ண போகிறேன். வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை அரைச்சி நல்லா அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ கிரேவிக்கு அடுத்ததாக வந்து தக்காளி பியூரி ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக 2 தக்காளி, அதையும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ காரத்துக்கு வந்து சீரகப்பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த 4 மசாலாவும் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகப்பொடி, கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு உப்பு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கங்க. இது நல்லா வந்து வேகட்டும். இந்த கிரேவி வந்து நல்லா வேகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சேன்ல மிக்சியில், அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை வந்து நான் ஊற்றியிருக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா வந்து மசாலாலாம் வந்து நல்லா வேகணும். நல்லா மூடி போட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வந்து நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொத்தமல்லி
பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். நான் இது கூட வந்து கேச்சப் தக்காளி சாஸ் சேர்க்குறேன் நான். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் தக்காளி சாஸ் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா வந்து இந்த கிரேவியோட கொத்தமல்லி தூவி நம்ம பொரித்து வச்சுருக்கிற வெஜ்ஜு கோலா உருண்டையை இது கூட சேர்த்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வெஜ்ஜு கோலா உருண்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.